சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னை சாலிகிராமத்தில் இருக்கிற பேட்கோ எனர்ஜி அப்படிங்கிற ஈவி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒகினவா நிறுவனத்தோட பிரைஸ் ப்ரோ அப்படிங்கிற வாகனத்தை வச்சுருக்கிற கஸ்டமர்கிட்ட தான் அவருடைய ஒப்பீனியன்ஸ் கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் கண்ணன். ஓகே. இந்த வாகனம் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? 1.5 year ஆச்சு. இந்த வாகனத்தோட மைலேஜ் எவ்வளோ? சார் மைலேஜ் 80 தருது சார். ஓகே. சார்ஜிங் நேரம்? சார்ஜிங்கு 3 hours சார்ஜ் போடுறேன் சார். ஓகே. ஆமாம். அதிக வேகம்? இதுக்காக நான் 70 போயிருக்கேன், 70-80 போயிருக்கேன். 80. சரிவான பாதைகளில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? சரிவானா எப்படி சொல்கிறீங்க? பள்ளமேடா ஃப்ளைஓவரு அந்த மாதிரி போயிருக்கேன். நம்ம இங்கே சென்னை சிட்டியில் தானே ஓட்டிகிட்டு இருக்கோம். அதனால் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேட்டரி வண்டினால. ஓகே. கரடு முரடான பாதைகளில் ஒரு சில போகும்போது ஏரியாக்குள்ளே போகும்போது பள்ளம் இருக்குது, அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது? அதெல்லாம் சஸ்பென்ஸ்லாம் ஓகே தாங்க சார். அது எனக்கு எந்த ஒரு இது இல்லை, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம ஷாப் வச்சுருக்கோம், லக்கேஜ் ஏற்றிட்டு போகிற இறக்க கொஞ்சம் ஸ்பேசஸும் நல்லா தான் இருக்குது வண்டிக்கு. ஏன்னா நம்மளுக்கு பெட்ரோல் காசு கொஞ்சம் மிச்சமாகுது, அவ்வளோதான். நான் ஏன்னா நம்ம ஷாப் வச்சுருக்கனால கொஞ்சம் போயிட்டு வர சார்ஜ் போட்டு யூஸ் பண்ண கரெக்டாக இருக்குது. ஓகே. அதிகபட்சமாக எவ்வளோ எடை வச்சு இந்த பொருட்களை வண்டியில் கொண்டு போயிருக்கீங்க? ஒரு 100 கிலோ வச்சுருக்கேன். எனக்கு 100 கிலோ வச்சு கொண்டு போயிருக்கேன். ஓகே. எல்லாம் போயிட்டு மளிகை சாமான் வாங்கிட்டு வருவேன். ஓகே. வண்டி ரெஸ்ட்டே கிடையாது. வச்சேன்னா ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே போயிட்டு கடைக்கு போயிட்டு வருவேன். போவேன், ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எப்போதுமே வண்டி. ஓகே. இந்த வண்டி வாங்கும்போது இந்த வாகனத்தோட விலை எவ்வளவு? அப்ராக்சிமேட்டாக 1,20,000 வந்தது டோட்டலாக எல்லாமே சேர்த்து. ஆன் ரோட் ப்ரைஸு? ஆன் ரோட் ப்ரைஸ். இரவு நேரங்களில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? டெஃபினட்டாக இரவு நேரம் பயணங்கள்லாம் என்னங்க, ஜாலியாக போயிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன்னு வச்சிங்களேன், இங்கேருந்து டீ மெரினா பீச்சுக்கு போவோம். மெரினா பீச்சிலேருந்து அங்கே டீ சாப்பிட்டு அங்கே ஒரு குல்ஃபி இருக்கும், செம்மையாக இருக்கும். அங்கே சாப்பிட்டு அப்படியே ரொட்டேட் ரவுண்ட்ஸ் தாங்க எல்லாமே. ஓகே. மழை நேரங்களில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ஓகே. இல்லை, சென்னையில் இப்போ மழை தானே பெய்யுது, மழையில் போகாமல் அதெல்லாம் ஒன்று வண்டியே மழையில் தான் நிற்பாட்டுவேன் வெளியே. ஓகே. சரி. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல பொருட்கள்லாம் கொண்டு போவோம் அப்படின்ட்டு, இந்த கால் வைக்கக்கூடிய இடம் எல்லாம் நல்லா இருக்கா? அதான் ஸ்பேசஸ் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. எல்லாமே கொஞ்சம், ஏன்னா ஒரு சில ஸ்கூட்டிலாம் சின்னதாக இருக்கும், நம்ம கால் வைக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் முட்டி கிடிக்கும். இது எனக்கு அப்படி கிடையாது, நல்லா ஸ்பேசஸாகவும் இருக்குது, ஹைட்டாகவும் இருக்குது. பள்ளத்தில் இறக்கி இடும்போது கீழே வந்து டம்முன்னு அடி போனோம் பார்த்தீங்களா, இது வந்து அந்த ஒரு இது இல்லை, அடி இல்லை. அந்த கொஞ்சம் ஹைட்னால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஓகே. இல்லை மற்ற ஸ்கூட்டரில் நம்ம பள்ளத்தில் ஏற்றி இறக்கும்போது டம்முன்னு அடிவாங்க, சைலன்ஸில் அடிவாங்க, கண்டிப்பாக சைலன்ஸில் அடிவாங்க அதெல்லாம். இது ஓகே தான். சரி. இந்த வாகனத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லலாம்? எல்லாமே பிடிச்ச விஷயந்தான். ஓட்டத்துக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது ஒன்று. இந்த வாகனத்தில் குறைகள் ஏதாவது இருக்கா? குறைகள்லாம் இப்போதைக்கு எது இல்லை சார். 1.5 years எனக்கு கரெக்டாக நல்லா இருக்குது, ஓட்டத்துக்கு நல்லா சூப்பராகவும் இருக்குது, எந்த ஒரு குறைகள் இல்லை. சர்வீஸ் தான் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் அங்கங்கே மிஸ்டேக், சின்ன மிஸ்டேக் வருது. கொஞ்சம் சர்வீஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி. ஓகே. இந்த வாகனம் வாங்கினது வந்து பேட்கோ எனர்ஜியில் தானே வாங்கினீங்க? ஆமாம், அண்ணா தான், தெரிஞ்சவங்களே தான் வாங்கினேன். அண்ணா தான் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க, நம்ம ஏரியாவில் அண்ணா தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. சரி, அதான் வாங்கி வச்சா யூஸ்ஃபுல்லாகுன்னு. ஓகே, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வாங்கினதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஓகே. சர்வீஸ் எதுனாலும் இவங்ககிட்டே வந்து கேட்டுருவீங்களா? எல்லாமே அண்ணன் தான் பார்த்துப்பாங்க. நான் எதனா சர்வீஸ்னால் அண்ணன் சொல்லி விட்ருவாங்க, அங்கே போய் கொஞ்சம் பக்காவாக பண்ணி விட்ருவாங்க நம்ம சார். என்ன சின்ன மிஸ்டேக் தான், அவ்வளோதான். ஓகே. ஓகே. சரி. இந்த வாகனத்துக்கு 5 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? 5:5 தான். ஓகே. நம்ம வண்டிங்க இது, நான் ஓட்டுறேன் என் வண்டினால 5:5 தான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே. மக்கள் வந்து நீங்கள் சாலைகளில் பயணம் பண்ணும்போது கேட்டிருக்காங்களா இந்த வண்டி எப்படி இருக்குது என்னென்னு நீங்கள் பரிந்துரைக்கிறீங்களா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஓகே, எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை போயிட்டு வர லாங் டிஸ்டன்ஸ்லாம் ஓகேவான்னு கேட்டேன். எனக்கு ஓகேங்க, எனக்கு பெட்ரோல் செலவு மிச்சமாக இருக்குது. சார்ஜ் நம்ம 3 மணி நேரம் சார்ஜ் போட்டால் போயிட்டு வருவோம், எங்கன்னா போயிட்டு வரேன். ஏன்னா இதுவரையும் எனக்கு நின்னது கிடையாது வண்டி, ஏன்னா யாருக்கு எப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது வண்டி. ஓகே. சொல்லியிருக்கேன், நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் பேட்டரி பேசாமல். ஏன்னா வர ஃபியூச்சர் எல்லாமே பேட்டரி வண்டி தான். ஏன்னா நம்மளுக்கு பெட்ரோல் செலவு எல்லாமே
100 போட்டோமா போயிட்டு வந்து திரும்பி 100 போட வேண்டியதாக இருக்குது. நம்ம சார்ஜ் போட்டோமா வச்சோமா போனோமா அவ்வளோதான். ஃப்ரீயாக டைம் தூங்குற டைம் சார்ஜ் போட்டு நம்ம தூங்கினோமா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த வாகனத்தில் இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? ஒரு 1800 கிலோமீட்டர் போயிருக்கேங்க. ஓகே. இதுவரையும் 1800 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தினசரி எவ்வளோ கிலோமீட்டர் பயணம் பண்ணுறீங்க? சரின்னா ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் வரையும். ஓகே. ஆமாம், அதுக்கு மேலே போனது கிடையாது. ஓகே. இங்கே இல்லை சிட்டிக்குள்ளேயே ஓட்டுறதுனால 40-50. ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ. சூப்பர்.